Praise the Lord. Praise the Lord. பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் திங்கள்கிழமைக்கான, அதாவது 27 ஏப்ரல் 2026 தேதிக்கான நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமா நேயர்களே, உங்களை நாங்களும் வரவேற்கிறோம். இன்றைய வாசகம் மற்றும் திருப்பாடலின் ஆன்மாவோடு ஒன்றிணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஜெபத்தை நாம முதல்ல ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை நேசிக்கும் அன்பு தந்தையே, இன்றைய தினத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாசகம் எங்களுக்கு தரும் செய்திக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய அன்பிற்காகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான உயிருக்காகவும் நன்றி. நீர் எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயன் என்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்துகிறபடி உம்மீதான தாகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வில்லை அப்பா. தடைகளை உடைத்தெறியும் உமது மாபெரும் வல்லமைக்காகவும் வந்து எல்லையெல்லா அன்புக்காகவும் உமக்கு ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். இன்றைய வாசகம் உணர்த்தும் அந்த ஆழமான உண்மை, அதாவது கடவுளின் அன்பு மற்றும் மீட்பு அனைவருக்கும் உரியது என்ற மைய கருத்து எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய அருள்தாரும். எந்த விதமான பாகுபாடுமின்றி மனிதர்களை அரவணைக்கும் உமது மனநிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. குறிப்பாக இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நான் மனமுருகி ஜெபிக்கிறேன். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டும். கண்டிப்பா. அவர்கள் அனுபவிக்கும் வலிகளுக்கு குணமளித்தல், அவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு மற்றும் உமது அளவற்ற இரக்கமும் அருளும் அவர்கள் அனைவர் மீதும் நிறைவாக இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையில வீசணும் ஆண்டவரே. அவர்கள் மனதில் இருக்கிற இருள் அகலனும். விசுவாசிகள் மற்றும் சமூகங்கள் நல்ல ஆயனாம் கிறிஸ்துவோடு நெருங்கியிருந்து ஒற்றுமையாக வாழ ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உண்மையுடனும் அனைவரையும் உள்ளடக்கிய வகையிலும் மந்தையை வழிநடத்த ஜெபிக்கிறோம். தேடுவோர், புதிய விசுவாசிகள் மற்றும் நலிவடைந்தோர் மீட்பில் கலிகூர்ந்து ஏற்கப்பட ஜெபிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் கிறிஸ்துவை அனைத்து தேசங்களுக்கும் துணிவுடன் பறைசாற்ற ஜெபிக்கிறோம். திருச்சபை தூய ஆவியாரில் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் அரவணைக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியே பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் குரலை கேட்கவும் மீட்பில் மகிழவும் நல்ல ஆயனின் கீழ் ஒரே மந்தையாக வாழவும் உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்ட்லயோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ நம்ம இன்றைய தேடலுக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய நெரிசலான சந்தையோட நடுவுல நிக்கிறீங்க. ஒரு பெரிய மார்க்கெட். ஆமா, உங்களை சுத்தி நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மெகாபோனை வச்சுக்கிட்டு கத்துறாங்க. ஒருத்தர் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் இத வாங்கினாதான் உனக்கு மதிப்பு அப்படிங்கிறாரு. ஓ, இந்த காலத்துல நடக்கிற அதே விஷயம்தான். கரெக்ட். வேறு சிலர் நீ செய்யற தவறுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூறாவளியான இறைச்சலுக்கு நடுவுல ஒரு மெல்லிய அன்பான குரலை நீங்க தனியா பிரிச்சு கேட்கணும். அது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான். இன்றைய நவீன உலகத்துல உண்மையான நல்ல ஆயனோட குரலை கேட்கறது அப்படிங்கிறது ஏறக்குறைய இந்த மார்க்கெட்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. மிகச் சரியான ஒப்பீடு. இதுதான் இன்றைய நமது தேடலோட மைய நோக்கம். இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம், திருப்பாடல்கள் 42 மற்றும் 43, அதோட திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட மே 7, 2017 ஆண்டின் உரை ஆகியவற்றை அலச போறோம். கண்டிப்பா இந்த வாசகம் நமக்கு ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்குது. அதாவது, பலவிதமான சத்தங்கள் ஒலிக்கும் இந்த நவீன உலகத்துல உண்மையான நல்ல ஆயனோட குரலை நாம எப்படி அடையாளம் காண்பது? மேலும் அந்த ஆயனோட மந்தை எவ்வளவு பெரியது அப்படிங்கறத நாம சுருக்கிட்டோமா? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நாம ஜபத்துல கூட ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருக்கிறதா சொன்னோம். ஆனா கூலிக்கு மேய்ப்பவனோட குரலையும் உண்மையான ஆயனோட குரலையும் எப்படி பிரிச்சு பார்க்கிறது?
இது ஒரு பெரிய ஆன்மீக போராட்டம். ஆமா, யோவான் நற்செய்தியிலே இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, தன்னை நல்ல ஆயன் நானே அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா? ஆமா. அதே சமயம் ஓநாய் வரும்போது கூலிக்கு மேய்ப்பவர் ஆடுகளை விட்டுட்டு ஓடி போவார்னு சொல்றாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. என்ன விஷயம் அது? முதல் நூற்றாண்டுல இருந்த மேய்ப்பு தொழிலோட பின்னணி தான் அது. அந்த காலத்துல ஆடுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்ல வளர்க்கிற சாதாரண செல்ல பிராணிகள் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, அது ஒரு பெரிய பொருளாதார சொத்து. ஒரு கூலிக்கு மேய்ப்பவர் ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு, அப்படி இல்லைன்னா சில சில்லறைகளுக்காக வேலைக்கு வருவாரு. ஒரு ஓநாய் அல்லது திருடன் வரும்போது அந்த கூலியால் என்ன நினைப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தான் நினைப்பாரு. கரெக்ட். இந்த ஆட்டோட விலை சில காசுகள் தான், ஆனா என் உயிருக்கு விலை மதிப்பே இல்ல. ஒரு ஆட்டை காப்பாற்ற நான் ஏன் என் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கணக்கு போடுவாரு. அதுவும் நியாயம் தானே? பொருளாதார ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அவர் தப்பி ஓடுறதுதான் சரின்னு அவருக்கு படும். அவர் ஓடுறது அவரோட பார்வையில ஒரு நியாயமான முடிவுதான். கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம்னா அந்த கூலிக்கு மேய்ப்பவர் செய்யறதான புத்திசாலித்தனம். ஒரு தலைவர் ஒரு ஆபத்து வரும்போதெல்லாம் தியாகம் செஞ்சு தன் உயிரை விட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த கூட்டத்தை வழிநடத்த அடுத்து யாரு இருப்பாங்க? ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி இது. தலைமைத்துவமே இல்லாம அந்த மந்த முற்றிலும் அழிஞ்சு போயிடுமே. அப்படி பார்த்தா தப்பியோடும் அந்த கூலியாள் தன்னை தற்காத்துக்கிறது ஒரு நடைமுறை சார்ந்த சரியான செயல்முறை, அதாவது ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் இல்லையா? எப்படி தன் உயிரையே கொடுக்கிறது ஒரு நிலையான தலைமைத்துவத்துக்கு உதாரணமா முடியும்? இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சவால் தான். நடைமுறை உலகத்தோட தர்க்கம், அதாவது லாஜிக், நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா உலக வழக்கம் அப்படித்தானே இருக்கு. ஆனா ஆண்டவர் இங்க ஒரு மாபெரும் புரட்சிகரமான சிந்தனையை முன்வைக்கிறாரு. உலகத்தோட பார்வையில மெய்ப்பனோட உயிர் ஒரு ஆட்டோட உயிரை விட பல மடங்கு மதிப்பு மிக்கது. கண்டிப்பா. ஆனா நல்ல ஆயராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனிதர்களாகிய நம்முடைய ஆன்மாவின் மதிப்ப அவர் தன்னுடைய சொந்த உயிரை விட மேன்மையா பாக்குறாரு. இது நம்ம தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் நம்மள ஒரு பொருளாதார சொத்தா பார்க்கல, தன்னுடைய ரத்தத்தால் மீட்கப்பட வேண்டிய விலை மதிப்பற்ற உயிர்களா பாக்குறாரு. கூலியாளுக்கு அது வெறும் வேலை, ஒரு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம். ஆனா நல்ல ஆயருக்கு அது அப்படி இல்ல, சரியா? ஆமா, நல்ல ஆயருக்கு அது ஒரு பிரிக்க முடியாத உயிருள்ள உறவு. இது உண்மையிலே நம்முடைய சிந்தனையே மாத்துற ஒரு விஷயம். கூலியால் கணக்கு பாக்குறான், ஆனா நல்ல ஆயர் அன்பு மட்டுமே பாக்குறாரு. இதை இன்றைய கார்ப்பரேட் கலாச்சாரத்தோட அல்லது நம்முடைய அன்றாட உறவுகளோடு பொருத்தி பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. எப்படி பொருத்தி பாக்குறீங்க? அதாவது லாபம் இருக்கிற வரைக்கும் கூடவே இருக்கிறது, கொஞ்சம் கஷ்டம் வந்தாலோ அல்லது பொருளாதார நெருக்கடி வந்தாலோ இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறது. இதுதானே கூலியாளோட மனநிலை. 100% உண்மை. தியாகம் செய்ய தயங்குற உறவுகள் எல்லாமே அடிப்படையில ஒரு வியாபாரம் தான் அப்படிங்கறது இந்த வாசகம் அப்படியே தோல் உரித்து காட்டுது. சரி, இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆயர் தன் ஆடுகள் மேல உயிரையே வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கான பதில யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அந்த வசனம் தானே? ஆமா. அதே போல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க அவரு அறிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப ஆழமா பயன்படுத்துறாரு. அறிதல், அதாவது தெரிஞ்சுக்கிறது. இதுல என்ன அவ்வளவு ஆழம் இருக்கு? இந்த அறிதல் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மொத்த வாசகத்தோட இதய துடிப்பு. திருவிவிலிய மூல மொழிகளான கிரீக்கம் அப்புறம் எபிரேய மொழிகள்ல இந்த வார்த்தைய கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வேற என்ன அர்த்தம் வருது இதுக்கு? கிரீக்கத்துல கினோஸ்கோ அப்படின்னும் எபிரேயத்துல யாதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த அறிதல் ஒரு அனுபவபூர்வமான ஆழமான பிணைப்பு குறிக்குது. ஓ, அப்ப வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல இது? கண்டிப்பா இல்ல. ஒருத்தரோட பயோடேட்டாவை தெரிஞ்சுக்கிறதோ அவரோட உகவரிய மனப்பாடம் செய்யறதோ அறிதல் கிடையாது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எவ்வளவு ஒரு நெருக்கமான பிரிக்க முடியாத உயிரோடு கலந்த உறவு இருக்கோ அதே அளவிலான ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்காரு. அப்போ அவர் நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கல, அப்படிதானே? ஆமா, அவர் நம்முடைய வெளித்தோட்டத்தை மட்டும் அறியல, நம்ம இருதயத்தோட ஆழத்தையும் அறிஞ்சிருக்காரு.
இந்த அறிதல் பத்தி நீங்க சொல்லும்போது இன்றைய நவீன காலத்தோட சமூக வலைத்தளங்கள், அதாவது சோஷியல் மீடியா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓ, சோஷியல் மீடியா அல்கோரிதம் பத்தி சொல்றீங்க? ஆமா, அந்த அல்கரிதம் நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. நாம எந்த வீடியோவை அதிகம் பார்க்கிறோம், எதை லைக் பண்றோம், நம்மளோட விருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் அதுக்கு தெரியும். உண்மைதான், அது நம்மள முழுசா ட்ராக் பண்ணுது. அதை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாய உலகத்தை அது உருவாக்குது. நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி, நமக்கு டோபமைன் கொடுக்கிற மாதிரி அது செயல்படுது. ஆனா நாம ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ, தனிமையில அழும்போதோ, அந்த அல்கரிதமுக்கு நம்ம மேல எந்த அக்கறையும் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு எமோஷன்ஸ் இல்ல. அது வெறும் கூலிக்கு வேலை செய்யற ஒரு எந்திரம். அதுக்கு நாம வெறும் பயனாளிகள், அதாவது யூசர்ஸ் மட்டுமே. ஆனா இந்த நல்லாயரோட அறிதல் அப்படிங்கிறது சமூக வலைத்தளம் காட்டுற ஒரு ஃபில்டர் செய்யப்பட்ட முகம் அல்ல. அல்காரிதம் உங்க விருப்பங்களை அறியும், ஆனா உங்க வழிகளை பகிர்ந்துக்காது. ஆனா ஆண்டவர் நீங்க மறைக்க நினைக்கிற உங்க குறைகளை, உங்க வீழ்ச்சிகளை முழுமையா அறிஞ்சிருக்காரு. இது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். ஆமா, சமூகம் உங்க குறைகளை கண்டா உங்களை விட்டு ஓடிடும். ஆனா நல்ல ஆயரோ உங்களோட அத்தனை குறைகளையும் அலங்கோலமான பக்கங்களையும் முழுமையா அறிஞ்ச பின்பும், நீ என்னுடையவன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அங்கேயே நிக்கிறாரு. முழுமையாக அறியப்பட்ட பிறகும் முழுமையாக நேசிக்கப்படுறது எவ்வளோ பெரிய காரியம். ஆமாம், முழுமையாக அறியப்பட்ட பிறகும் முழுமையாக நேசிக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆறுதல். முழுமையாக அறியப்பட்ட பிறகும் முழுமையாக நேசிக்கப்படுவது, இது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை உணர்வை தருது. எந்த முகமுடியும் இல்லாம நம்ம ஆண்டவர் முன்னாடி நிக்க முடியும் அப்படிங்கறத இது உணர்த்துது. கண்டிப்பா, எந்த பயமும் இல்லாம அவர்கிட்ட நம்ம போகலாம். சரி, அவர் நம்மள அறிஞ்சிருக்காரு. ஆனா நாம யார்? இந்த மந்தியில யாரெல்லாம் இருக்கிறாங்க? இதுக்கு யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு விடை கிடைக்குது. ஆமா, அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. ஆமாம், சரியா சொன்னீங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த அன்பு, சொந்தம் அப்படிங்கிற மனிதர்களுடைய குறுக்கலான எண்ணங்களை இந்த வசனம் அப்படியே உடைச்செறியுது இல்லையா? கண்டிப்பா. இந்த இடத்துலயும் நாம முதல் நூற்றாண்டு யூதேயாவோட மேய்ப்பு முறைய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, அந்த காலத்துல எப்படி இருக்கும்? அந்த காலத்துல ஆட்டுக்கொட்டில்கள் கல்லால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சுவரை கொண்டிருக்கும். மேல முட்செடிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். ஓ, ஒரு வாசல் தான் இருக்குமா? ஆமா. இரவுல பல மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை எல்லாம் அந்த ஒரே கொட்டில விட்டுடுவாங்க. எல்லாம் ஒன்னா கலந்துடும். அந்த வாசல்ல மேய்ப்பனே படுத்துக்குவான். அவன் தான் அந்த கொட்டிலின் கதவு. அப்ப காலையில எப்படி அவங்க ஆடுகளை பிரிச்சு எடுப்பாங்க? அடையாளம் தெரியாதே. அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயமே. ஆடுகளுக்கு எந்த நிறமும் குறிக்கப்பட்டிருக்காது. ஒவ்வொரு மேய்ப்பனும் கொட்டிலுக்கு வெளியே நின்னு தனக்கே உரிய ஒரு தனித்துவமான சத்தத்தை எழுப்புவான். ஓ, அவங்க வாய்ஸ் வச்சு கூப்பிடுவாங்களா? ஆமா. அவனது குரலை கேட்ட உடனே அவனுக்கு சொந்தமான ஆடுகள் மட்டும் அந்த கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு வெளியே வரும். ஆடுகள் தங்களை யார் மேய்ப்பது அப்படிங்கறத அவரோட குரலை வச்சு மட்டுமே அடையாளம் கண்டுகிட்டுன. வாவ், இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதையே இயேசுங்க ஒரு மாபெரும் ஆன்மீக உண்மையா மாக்குறாரு. பல தரப்பட்ட பின்னணியிலிருந்து வர்ற மக்களும் அவரோட குரலை கேட்டு ஒன்றிணைவாங்கன்னு சொல்றாரு. நீங்க சொல்ற இந்த ஒரே மந்தை அப்படிங்கிற கருத்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, என்ன தோணுது உங்களுக்கு? சாதி, இனம், மொழி, அரசியல், பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் பிளவுபட்டு கிடக்கிற இந்த உலகத்துல இது எப்படி சாத்தியம்? நாம எல்லாரும் ஒரே மந்தைன்னு சொல்றது ஏதோ ஒரு நல்லெண்ணத்துக்காக சொல்லப்படுற நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு மேலோட்டமான வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியலையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கான பதில நாம ஆரம்ப கால திருசபையோட வரலாற்றிலேயே பார்க்க முடியும். அப்படியா? அது எப்படி? வேற்றுமைகளை அழிக்கிறது, எல்லாரையும் ஒரே மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள திணிக்கிறது இயேசுவோட நோக்கம் கிடையாது. முதல் நூற்றாண்டுல யூதர்களும் யூதரல்லாத புற இனத்தவரும் எலியும் பூனையுமா இருந்தாங்க. ஆமா, அவங்களுக்குள்ள நிறைய பகையும் பிரிவினையும் இருந்துச்சு. எஜமானர்களும் அடிமைகளும் ஒரே அறையில சமமா அமருவது அப்படிங்கிறது அந்த சமூகத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா ஆண்டவரோட குரலுக்கு செவிசாய்த்த அந்த ஆரம்பகால மக்கள் இந்த சமூக தடைகளையெல்லாம் உடைச்சாங்க. அவங்க எப்படி அதை சாத்தியமாக்குனாங்க? அவங்கள் தங்கள் சொந்த கலாச்சார அடையாளங்களை விட, தங்கள் சொந்த தர்க்கங்களை விட அந்த நல்ல ஆயரின் குரலுக்கு உயர்ந்தபட்ச கீழ்ப்படித்தலை கொடுத்தாங்க. ஓ, அந்த குரலுக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? அதாவது
உங்களை ஒன்றிணைக்கிறது உங்களின் ஒரே மாதிரியான சிந்தனையோ அல்லது ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களோ அல்ல. உங்களை ஒன்றிணைக்கிறது நீங்கள் அனைவரும் ஒரே ஆயரின் குரலுக்கு கட்டுப்படுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த உண்மை மட்டும்தான். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. வேறுபாடுகள் இருக்கும், ஆனா அந்த ஆயரின் அன்பிற்கும் குரலுக்கும் முன்னாடி அந்த வேறுபாடுகள் மண்டியிடும். அதுதான் அந்த ஒரே மந்தை அப்படிங்கிற சமூக புரட்சி. அதாவது நம்முடைய முரண்பாடுகளை தாண்டி அந்த அன்பின் குரலுக்கு நம்ம முழுமையா ஒப்படைக்கும் போது அங்கே ஒரு புது சமூகமே உருவாகுது. இது மிகவும் ஆழமான ஒரு விளக்கம். கண்டிப்பா, அதுதான் உண்மை. சரி, அந்த குரலுக்கு நாம ஏன் கீழ்ப்படியணும், அவரை நாம ஏன் அந்த அளவுக்கு நம்பணும்? இதற்கான பதில அடுத்த வசனங்கள், அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 நமக்கு தருது. ஆமா, அந்த வசனங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவ. என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். தன் உயிரை கொடுக்கவும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் தமக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கறத இயேசு இங்க ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாரு. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, தொடர்ந்து தியாகம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி தலைமை தாங்குவது அப்படின்னு. அதுக்கான பதில் இந்த வசனத்துல தான் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த பிராக்டிக்கல் லீடர்ஷிப் கேள்விக்கான சரியான விட இதுதான். கூலியாளை பொறுத்தவரை மரணம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆமா, அவனுக்கு உயிர் போனா எல்லாம் முடிஞ்சுது. அவரை சிலுவையில் அறைந்து கொன்றதாக உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மை என்னவென்றால் எந்த ஒரு உலக அதிகாரமும் அவர் உயிரை பறிக்கல. அவர் தானாகவே முன் வந்து அதை செஞ்சாரு இல்லையா? ஆமா, அவர் மனித குலத்தின் மீதான அன்பின் காரணமாக முழு சுதந்திரத்தோடு தன் உயிரை மனமுவந்து ஒரு பலியா அர்ப்பணித்தார். இது மிகப்பெரிய ஒரு தியாகம். உயிரை கொடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் சாவை வென்று மீண்டும் அந்த உயிரை எடுத்துக்கொள்ளும் வல்லமை கொண்டவரா அவர் இருக்காரு. இதுதான் அவரை வெறும் ஒரு தியாகியா மட்டும் நிறுத்தி விடாமல் ஒரு மாபெரும் மீட்பராக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நமக்கு காட்டுது. இந்த இடத்துல அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தைய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய உலகத்துல அதிகாரம்னா என்ன? சொல்லுங்க, இன்னைக்கு அதிகாரத்தை எப்படி பார்க்கறாங்க? ஒரு பெரிய பதவியில உட்கார்ந்துகிட்டு மத்தவங்கள அடக்கி ஆளுவது, தன்னுடைய சுயலாபத்துக்காக மத்தவங்கள பலியாக்குவது, பிறரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பது, இதத்தான் நம்ம அதிகாரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் உலகத்தோட பார்வை. ஆனா ஆண்டவர் காட்டுற அதிகாரம் முற்றிலும் தலைகளானது. பிறரோட உயிரை எடுக்கிறதுல அல்ல, பிறருக்காக தன் உயிரை கொடுக்கறதுல தான் உண்மையான அதிகாரம் இருக்கு. ரொம்ப அருமையான விளக்கம் இது. தியாகம் அப்படிங்கிறது பலவீனத்தோட அடையாளம் கிடையாது. அதுதான் அன்பின் உச்சக்கட்ட சுதந்திரம். தன் உயிரையே இன்னொருத்தருக்காக சுதந்திரமா கொடுக்கறதுல இருக்கிற அந்த அதிகாரம் வேறு எந்த ஒரு உலக பதவியிலையும் கிடைக்காது. உண்மைதான், அது ஈடு இணையற்றது. இது நம்முடைய குடும்ப உறவுகளிலும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நாம அதிகாரத்தை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற சிந்தனைய முற்றிலுமா மாற்றுது இல்லையா? நிச்சயமா. அதிகாரம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துவது அல்ல, அது பணிவிடை செய்வது. ரொம்ப அழகா சொன்னீங்க. தனக்கு கீழே இருப்பவர்களுக்காக தன்னையே கையளிப்பதுதான் உண்மையான தலைமைத்துவம். இத நாம உணர்ந்துகிட்டா நம்மை சுற்றி உள்ளவங்களை நம்ம ஒரு கருவியா பயன்படுத்த மாட்டோம். ஆமா, மாறாக அவங்கள உயர்த்துவதற்காக நம்மையே நாம அர்ப்பணிப்போம். சரியா சொன்னீங்க. அந்த தியாகத்தின் வழியில தான் ஆண்டவர் இந்த உலகத்தையே வென்றார். நாம பார்த்த இந்த ஆழமான பார்வை ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கு. அவர் ஒரு கூலியாள் போல நம்மள ஆபத்துல கைவிடுபவர் அல்ல. கண்டிப்பா இல்ல. கப்பல் மூழ்கும் போதும் தன்னுடைய சொந்த உயிரை பணைய வச்சு நம்மளை மீட்டெடுக்கும் கேப்டனை போன்ற உண்மையான நல்ல ஆயர். நம்முடைய அலங்கோலமான பக்கங்களை முழுமையாக அறிஞ்சிருந்தும் நம்மளை எந்த நிபந்தனையும் இன்றி நேசிப்பவர். ஆமா, வேறுபாடுகளால் சிதறி கிடக்கிற நம்மள தன்னுடைய அன்பின் குரலால் ஒரே மந்தையாக ஒன்றிணைக்க துடிப்பவர் அவர். உண்மைதான். இந்த ஒவ்வொரு வசனமும் அவர் நம்மீது வைத்திருக்கிற அளவிட முடியாத அன்போட ஆழத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. கொஞ்சம் அமைதியா சிந்திங்க. உங்க வாழ்வில் தினமும் பலவிதமான குரல்கள் ஒலிக்குது. சில உங்களை பயமுறுத்தி அழிக்க நினைக்கும் ஓநாயின் குரல்கள், சில காரியமாகும் வரை கூடவே இருந்துவிட்டு ஆபத்தில் உங்களை நட்டாரில் கைவிட்டு செல்லும் கூலியாளின் குரல்கள். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இந்த இரைச்சல்களுக்கு மத்தியில உங்களுக்காகவே தன் உயிரை கொடுத்து உங்களை உங்க பேர் சொல்லி அழைக்கும் அந்த நல்ல ஆயரின் குரலை உங்களால் அடையாளம் காண முடியுதா? அந்த அன்பின் குரலுக்கு, அந்த உண்மையின் குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க தயாராக இருக்கீங்களா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நல்ல ஆயனோட அதிகாரத்தை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க சொல்லும் போது அந்த அதிகாரம் சேவையில வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகத்து தலைவர்கள் தங்கள் லட்சியங்களுக்காக தொண்டர்களை தியாகம் செய்ய சொல்வாங்க, ஆனா நல்ல ஆயன் தாமே தியாகம் செய்கிறார். மிக சரி. ஆடுகள் அவர் குரலுக்கு கீழ்ப்படிய காரணம் பயம் கிடையாது,
அவர் ஒரு நண்பனை போலவும் பாதுகாப்பவராகவும் ஆறுதல் தருபவராகவும் இருக்கிறாரு. இது ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வு நிலை. நான் இங்கே ஒன்னு ஆழமாக கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. கூலிக்கு மேய்ப்பவனோட நோக்கம் லாபம் அப்படிங்கிறது புரியுது. ஆனா இன்றைய உலகத்துல சமூக வலைத்தளங்கள்ல வர்ற ஆயிரக்கணக்கான கருத்துக்கள், அந்த போலி ஞானம் எல்லாமே நமக்கு சாதகமானதாகவும் இனிமையானதாகவும் தானே ஒலிக்குது. பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஒரு ஆபத்து வரும்போது இந்த உலகத்து சத்தங்கள் நம்ம விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த தவறான குரல்கள் கேட்கும்போது நமக்கு உடனே ஒரு ஆறுதல் தருதே. நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற குரல்கள் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆமா, அது ஒரு மாய. மாறாக நல்ல ஆயனோட குரல் பல நேரங்கள்ல கடினமான சிலுவையை சுமக்க சொல்லுது. இந்த முரண்பாட்டிற்கு நடுவே அந்த உண்மையான தொனியை நாம எப்படி வடிகட்டி கேட்கறது? இது மனித உளவியலோட ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான். தவறான குரல்கள் நமக்கு உடனடி திருப்தியை தருது. ஆனா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை போல ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையுள்ள ஆழமான உறவின் மூலமா மட்டும்தான் அவரோட குரலோட துணியை நம்ம உணர முடியும். அதாவது இது வெறும் மூளையால தேடுற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது அறிவார்ந்த தேடல் கிடையாது. ஒரு தாயோட குரலை அவளோட குழந்தை எவ்வளவு பெரிய கூட்டத்திலே அடையாளம் கண்டுபிடிக்குது இல்லையா? ஆமா, அது அறிவால் அல்ல, உறவால் வர்றது. அதேதான். உலகத்தோட போலி சத்தங்கள் நம் உணர்ச்சிகளை தூண்டலாம். ஆனா அவையில அந்த தியாகத்தோட துணி இருக்காது. திருத்தந்தை குறிப்பிடுறது போல அந்த போலி ஞானத்தின் இரைச்சல்களை தாண்டி உண்மையான பாதுகாப்பை தரும் குரலை ஆண்டவரோடு இருக்கிற உறவால மட்டுமே நாம உணர முடியும். அந்த உறவை வளர்க்க முதல்ல நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். நல்ல ஆயனோட குரலை கேட்கணும்னா முதல்ல அதற்கான உண்மையான தாகம் நம்மிடம் இருக்கணும். ஆமா, அந்த தாகம் எத்தகையது அப்படிங்கிறத திருப்பாடல்கள் 42 மற்றும் 43 ரொம்ப அப்பட்டமா காட்டுது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சும் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது அப்படின்னு வருது. இங்க தவிப்பது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏதோ ஒரு சாதாரண தாகம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் இல்ல. இங்க ஏங்கி தவிப்பது அப்படிங்கிறதுக்கு மூல எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா தாரோக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தாரோக் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கலைமானுக்கு தண்ணி கிடைக்கலன்னா அதோட உடம்புல வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடும். ஓ, அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக அது நாக்க தொங்க விட்டு வேக வேகமா மூச்சு வாங்கும் இல்லையா? ஆமா, அதெல்லாம். இதுக்கு மேல தண்ணி கிடைக்கலன்னா அதோட மூளை செயலிழந்து இறந்துடும். ஆக இங்க தாகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆடம்பரமான தேவை கிடையாது. அது அதோட உடனடி உயிர் வாழ்வாதாரம். ஆண்டவர் இல்லாம என் ஆன்மா மூச்சு திணறி சாகுது அப்படிங்கிற உயிரியல் உண்மையத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இங்க பதிவு செய்றார். நிஜமாவே இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம வழக்கமா இந்த வசனத்தை ரொம்ப மென்மையான ஒரு அழகான இயற்கை காட்சி மாதிரி தான் கற்பனை பண்ணிருக்கோம். கண்டிப்பா. ஆனா இது ஒரு மரண போராட்டத்தோட அலறல். ஆமா, இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த திருப்பாடலை எழுதியவர் யார், அவர் எந்த சூழ்நிலையில இதை எழுதினார் அப்படிங்கிறது தான். இதை எழுதியவர்கள் கோராகின் புதல்வர்கள். இவங்க எருசலேம் தேவாலயத்துல இசையமைப்பாளர்களாகவும் பாடகர்களாகவும் இருந்தவங்க. ஆனா இந்த திருப்பாடலை அவங்க எருசலேம்ல இருந்து எழுதல இல்லையா? ஆமா, அவங்க நாடு கடத்தப்பட்டு வடக்குல ரொம்ப தூரமா இருக்கிற எர்மோன் மலை பகுதியில அகதிகளா இருக்காங்க. அங்க யோர்தான் நதியோட அருவிகள் கொட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுது. சுத்தி நிறைய தண்ணி இருக்கு. ஆனா அவங்களால தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை தரிசிக்க முடியல. எக்ஸாக்ட்லி. சுத்தி அருவி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா என் ஆன்மாவுக்கு தேவையான அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ரணமான தனிமை தான் இந்த வரிகளா வெளிப்படுது. இது அப்படியே இன்றைய நவீன உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நமக்கும் இதே நிலைமைதான் இருக்குன்னு தோணுது. நம்ம சுத்தியும் இன்பங்களுக்கும் பொழுதுபோக்குக்கும் எந்த பஞ்சமுமே இல்ல. உண்மைதான். எக்கச்சக்கமான அருவிகள் கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம ஏதோ ஒரு வெறுமை மனச அழுத்துறப்போ நம்ம என்ன பண்றோம்? செல்போன் எடுத்து மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றோம். இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நமக்கு தொடர்பே இல்லாத யாருடைய வாழ்க்கையோ பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இல்லனா நமக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத சில நச்சுத்தன்மையான உறவுகள் கிட்ட போய் அங்கீகாரத்தை தேடுறோம். கரெக்ட். நாம அந்த பாலைவனத்துல இருக்கிற பயணிய போலதான் ஒரு சொட்டு அமைதிக்காக தவிக்கிறோம். ஆனா அந்த தாகத்தை தணிக்க நாம குடிக்கிறது சுத்தமான தண்ணிய இல்ல, பாலைவன மணல. எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணாலும் தாகம் அடங்காது. மாறா அந்த வெறுமை தான் அதிகமாகும். அந்த வெறுமைக்கு காரணம் என்னன்னா நாம தவறான விஷயங்கள்ல முழுமையை தேடுறதுதான். மனிதர்களோட ஆன்மா அப்படிங்கிறது அளவிட முடியாத ஒரு வெற்றிடம். அத இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சின்ன பொருளாலையும் நிரப்பிட முடியாது. அமைதி கொள்ளாது. ஆமா,
கலைமான் எப்படி தன் உடலியல் தாகத்தை தீர்க்க தண்ணீரை மட்டுமே நம்பியிருக்கோ அதே மாதிரி நம்ம ஆன்மா ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கு. ஆனா இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல அந்த நீரோடைய நாம எப்படி கண்டுபிடிப்பது? அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் தாகமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சுத்தி அவ்வளவு இருட்டும் குழப்பமும் இருக்கு. போலி செய்திகள், பொய் உறவுகள்னு ஒரு பெரிய மாயையே நம்ம சுத்தி நடக்குது. ஆமா, இதுல நமக்கு வழிகாட்ட யாரு இருக்கா? இதுக்கு திருப்பாடல்கள் 43வது அதிகாரத்துல என்ன பதில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். திருப்பாடல்கள் 43வது அதிகாரத்தோட 3வது வசனம் இதுக்கான தெளிவான விடையை கொடுக்குது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றார். இங்க 2 கருவிகளை பத்தி பேசப்படுது. ஒன்னு ஒளி, இன்னொன்னு உண்மை. இருட்டுல வழி தவறி போன ஒருத்தருக்கு ஒரு டார்ச் லைட்டும் ஒரு மேப்பும் கிடைச்சா எவ்வளவு பெரிய விடுதலையோ, அதே விடுதலையை தான் ஆண்டவருடைய ஒளியும் உண்மையும் நமக்கு தருது. ஆனா இந்த ஒளியும் உண்மையும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நம்ம நடுமுறை வாழ்க்கைக்கு பொருத்தமா யோசிச்சு பார்ப்போம். விண்வெளி வீரர்கள் அல்லது மோசமான வானிலையில விமானத்தை ஓட்டுற பைலட்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். ஓ, அதாவது சுத்தி அடர்ந்த மேகமோ இருட்டோ இருக்கும்போது வரக்கூடிய குழப்பம் இல்லையா? ஆமா, அந்த நேரத்துல அவங்க உடம்பு அவங்கள பார்த்து நீ நேரா தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லும். ஆனா உண்மையில அந்த விமானம் தலைகீழா போய்கிட்டு இருக்கும். ஐயோ, அப்போ பைலட் தன்னோட சொந்த மூளையோ கண்களையோ நம்ப கூடாதா? கண்டிப்பா கூடாது. முன்னாடி இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் காட்டுற அளவீடுகளை மட்டும்தான் அவங்க நம்பணும். அது போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த போலி செய்திகள், அதாவது ஃபேக் நியூஸ், அப்புறம் அடுத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து வர்ற மன அழுத்தம்னு நம்ம மூளையே நம்ம குழப்பி தலைகீழா பறக்க வைக்கும். அந்த நேரத்துல நம்ம சொந்த உணர்ச்சிகளை நம்பினா அவ்வளவுதான், பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. ஆண்டவருடைய ஒளியும் உண்மையும் தான் அந்த விமானத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் மாதிரி நமக்கு சரியான வழியை காட்டும். இது மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் எப்படி பொய்யான உணர்ச்சிகளை உடைச்சு உண்மையை உணர்த்துமோ, அதே மாதிரி ஆண்டவருடைய உண்மை உலகத்தோட மாயைகளை உடைக்குது. ஆமா, ஏன்னா உலகத்துல இருக்கிற மத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு பணம் இருந்தா நீ பெரிய ஆளு, உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா நீ முக்கியமான ஆளு அப்படின்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மள தலைகீழா பறக்க வைக்கிற மாயைகள். ஆனா ஆண்டவருடைய உண்மை மட்டும்தான் நீ என் பிள்ளை, என் பார்வையில நீ விலை மதிப்பற்றவன் அப்படிங்கிற மாறாத உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த ஒளிதான் நம்ம பயத்தை போக்குது. ஒரு நிமிஷம், இங்க ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. நீங்க சொல்றத பார்த்தா திருவிவிலியக்க வாசிச்சா ஆண்டவரை நம்புனா உடனே பயம் ஓடி போயிடும், பாதை தெளிவா தெரிஞ்சிரும்னு தோணுது. ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே. ரொம்ப ஆழமான விசுவாசத்துல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கடுமையான மனப்பதற்றத்தாலையும் பயத்தாலையும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. உண்மைதான். ஒளி பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பல விசுவாசிகளும் இருட்டுல தவிக்கிறாங்களே, அப்போ இந்த ஒளி வேலை செய்யலையா? நாம எதையோ மிஸ் பண்றோம்னு தோணுது. நீங்க கேட்ட இந்த கேள்வி பலருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். ஒளியும் உண்மையும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறதாலேயே மந்திரம் போட்ட மாதிரி பயம் மறைஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அதாவது அது ஒரு உடனடி தீர்வு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க சொன்ன அந்த விமான உதாரணத்தை எடுத்துப்போம். பைலட்டுக்கு முன்னாடி சரியான பாதையை காட்டுற கருவிகள் இருந்தாலும் பைலட் அதை தொடர்ந்து கண்காணிச்சு தன் விமானத்தை அதற்கேற்ப திருப்பிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். அதை விட்டுட்டு கருவி என் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்திருந்தா விமானம் நேராகிடுமா? ஆகாது. கண்டிப்பா ஆகாது. அதனால்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் 42வது அதிகாரத்துல என் நெஞ்சே நீ ஏன் கலங்குகின்றாய், ஏன் எனக்குள் அமைதியற்ற இருக்கின்றாய் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டுட்டு கடவுளையே நம்பியிரு அப்படின்னு தன் ஆன்மாவுக்கு தானே கட்டளையிடுறார். எக்ஸாக்ட்லி. இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயத்துக்கும் ஆண்டவருடைய உண்மைக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் இது. அதாவது ஆண்டவருடைய ஒளிய நாம ஏதோ ஒரு அலங்கார பொருளா வச்சுக்காம அதை ஒரு கருவியா பயன்படுத்தணும். நம்ம மனசு பயப்படும் போதெல்லாம் அந்த உண்மையை எடுத்து நம்ம மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, சரி. இப்படி தொடர்ந்து போராடி அந்த ஒளியின் வழியில பயணம் செஞ்சா கடைசியா அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்னவா இருக்கும்? அந்த இறுதி இலக்கு பத்தி திருப்பாடல்கள் 43வது அதிகாரம் 4வது வசனம் ரொம்ப அழகா விவரிக்குது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகிய ஆண்டவரிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே,
யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் அப்படின்னு வருது. வாவ், இங்க நாம ஒரு மாபெரும் உளவியல் மாற்றத்தை பார்க்க முடிகிறது. ஆமா, பாத்தீங்களா? 42வது அதிகாரத்தோட ஆரம்பத்துல கண்ணீரும் தாகமுமா இருந்த ஆசிரியர் இப்போ 43வது அதிகாரத்தோட முடிவுல மகிழ்ச்சியால துள்ளி குதிக்கிறார். அவர் வெறுமனே தேவாலயத்துக்கு போகல, என் மன மகிழ்ச்சியாகிய ஆண்டவரிடம் செல்வேன் அப்படின்னு சொல்றார். இங்கதான் நம்ம தினசரி வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும். நாம எப்போலாம் ஆண்டவர் சந்நிதிக்கு, அதாவது அந்த பீடத்துக்கு போறோம், பெரும்பாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா, நோய்னா, இல்ல பண கஷ்டம்னா மட்டும்தான் ஓடுறோம். நாம பீடத்தை எப்படி அணுகுறோம்னா, ஏதோ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு போற மாதிரி போறோம். உண்மைதான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இது சரியில்லை, அந்த பிரச்சனை இன்னும் தீரல, இதை உடனே மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட வாசிக்கிறோம். நம்ம குறைகளை சொல்றது தவறில்ல, ஆனா நாம அவரை முழுமையா நம்பி அவர் மேல இருக்கிற அன்பால ஒரு திருவிழாக்கு போற மாதிரி மனமகிழ்ச்சியோட அவரை பார்க்க போறோமா? நிச்சயமா இல்ல. அவரு புகழணும்னு மனசார ஆர்ப்பரித்து பாடுறோமா? நாம அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற பகுதியையே முழுசா மறந்துட்டோம். அது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அதிகமா பாதிக்கப்படுற 2 விஷயங்கள் என்னன்னா, மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன், மற்றும் சலிப்பு, பர்ன் அவுட். காலையில எந்திரிக்கவே பிடிக்கல, எந்த வேலையும் செய்ய பிடிக்கலன்னு ஒரு விரக்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த உலகம் அவங்களுக்கு சில தற்காலிகமான தீர்வுகளை கொடுக்குது. ஒரு வெப் சீரிஸ் பாக்குறதோ இல்ல ஒரு போதை பொருளோ அவங்களுக்கு டோபமைனை கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மாயையே உருவாக்குது. ஆனா அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. இந்த திருப்பாடல் ஆசிரியர் தேடுற அந்த மனமகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்ததில்லை. அது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பிறக்கிற ஒரு பேரானந்தம். ஆண்டவரின் சந்நிதியில மட்டும்தான் நம்ம ஆன்மாக்கு அந்த முழுமையான ஹீலிங் கிடைக்கும். அதனாலதான் அவரு யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் அப்படின்னு சொல்றார். புகழ்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே உதடுகளிலிருந்து வர்ற வார்த்தைகள் கிடையாது. அது நம்மளை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு உளவியல் ரீதியான செயல்பாடு. ஆமா, ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசெட்னு சொல்லலாம். கரெக்ட். நாம ஆண்டவரை புகழ புகழ நம்ம பிரச்சனைகளோட அளவு சிறுசாகி ஆண்டவருடைய வல்லமையின் அளவு நம்ம கண்களுக்கு பெருசா தெரிய ஆரம்பிக்குது. மிக சரி. அந்த புகழ்ச்சி தான் நம்மளை பாலைவன தவிப்பிலிருந்து திருமலையின் கொண்டாட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பாலம். அந்த பீடத்துக்கு நம்மை கூட்டிட்டு போறதுக்கு தான் ஆண்டவர் எப்பவும் தயாரா இருக்காரு. ஆனா நாம தான் நம்ம பயத்தையும் இருட்டையும் தற்காலிகமான உலக நீரோடைகளையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நிஜமாகவே இன்னைக்கு நாம பார்த்த இந்த திருப்பாடல்கள் நம்ம வாழ்க்கையின் யதார்த்தத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. தாகம், இருள், வழிகாட்டுதல், மகிழ்ச்சின்னு ஒரு மனிதனுடைய முழுமையான ஆன்மீக பயணத்தையும் இந்த 2 அதிகாரங்களும் நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு பயணம் இது. நேயர்களே, இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆன்மாவின் தாகத்தை இந்த உலகத்தின் எந்த பொருளும் எந்த மனிதரும் நிரந்தரமாக தணிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அது பணம், புகழ், பதவி, அங்கீகாரம் என எதுவாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒரு கட்டத்தில் சுண்டி போகும் காணல் நீர்தான். இன்று நீங்கள் தாகத்தோடு எந்த நீரோட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா அல்லது உங்களை மேலும் மனச்சோர்வடைய செய்கிறதா? உங்களுடைய பயங்களையும் கவலைகளையும் இருளையும் அகற்றுவதற்கு ஆண்டவரின் ஒளியும் உண்மையும் உங்களை மீண்டும் அவரது பீடத்திற்கு அழைத்து செல்ல இன்று நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா? அந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரை முழுமையாக நம்பி ஆர்ப்பரித்து புகழ உங்கள் நெஞ்சம் தயாரா இருக்கிறதா? உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்விகள். நாம அடிக்கடி வெற்றி, பணம் அல்லது மத்தவங்களோட அங்கீகாரத்திற்காக ஏங்குறோம். ஒரு பதவியை பெற்றுட்டா அல்லது சமூக வலைதளத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டா நம்ம தாகம் அடங்கிரும் நம்புறோம். உண்மைதான். உண்மையில நாம தாகமா இருக்கிறது ஆண்டவரோட உண்மையான அன்பிற்காகத்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம தவறான நீரோடைகள்ல நீரை தேடி ஏமாந்து போறோமா? அந்த சேற்று நீர்ல நமது ஆன்மாவோட தாகத்தை தீர்க்க முயன்று தோற்று போறோமா? இது நேயர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. மிகச்சரியான கேள்வி. உலகத்தோட மாயைகளை நாடி ஓடும்போது தாகம் அடங்குவதற்கு பதிலா அதிகமாகிக்கிட்டே போகும். அங்கேதான் ஆண்டவரோட உண்மையான ஒளியை தேடும் பயணம் தொடங்குது. அப்போ அந்த ஒளியை கண்டுகொண்ட பிறகு ஒரு புதிய சவால் எழும்பும். அதாவது ஆண்டவரோட ஒளியையும் உண்மையையும் நம்ம கண்டுகொண்ட பிறகு அந்த ஒளி நமக்கானது மட்டுமல்ல, அது அனைவருக்குமானது அப்படிங்கறத யோவான் நற்செய்தியும் முதல் வாசகமும் எப்படி உணர்த்துது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கரெக்ட்.
யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் அப்படின்னு. இந்த வசனம் அன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய புரட்சி. நிச்சயமா. ஏன்னா யூதர்கள் தங்களை மட்டுமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா நம்புனாங்க. வேறு ஆடுகள் என்று இயேசு சொன்னது அவங்களுக்கு புரியாத ஒரு புதிரா இருந்திருக்கும். இதோட தொடர்ச்சியாதான் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரத்துல நடக்கும் நிகழ்வை பாக்குறோம். அதுல பேதுருவோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். கண்டிப்பா. பேதுருவின் வாழ்வில் நடந்த அந்த மாபெரும் திருப்புமுனை எப்படி ஒட்டுமொத்த திருச்சபையோட பார்வையே மாத்துச்சு அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம முதல் 3 வசனங்களை எடுத்துக்கிட்டோம்னா, பேதுரு எருசலேமுக்கு திரும்பும்போது ஒரு பெரிய முரண்பாடு அவரை வரவேற்குது. பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நற்செய்தி எருசலேமுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஒரு நல்ல செய்தி தானே அது. ஆனா பாருங்க, பேதுருவை சந்தித்த அந்த விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அதை குறித்து சந்தோஷப்படல. ஆமா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர்னு ரொம்ப கோபமா வாதிடுறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம ஒரு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வரும்போது ஏன் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டால யாராவது சண்டைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இது இப்போ உள்ள காலத்துல இருக்கிற ஒரு சில குறுகிய வட்டங்கள் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது வெறும் ஒரு உணவு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நாம முதல் நூற்றாண்டு யூதர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுடைய கோபத்தின் ஆழம் என்ன அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெளிவா புரியும். அப்போ வேற என்ன அதுக்கு பின்னாடி இருக்கு? அதாவது அந்த காலகட்டத்துல உரோமை பேரரசு முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. உரோமியர்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பல தெய்வ வழிபாடு, இதெல்லாம் யூதர்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஓஹோ, அப்போ அவங்க அடையாளத்தை காப்பாத்திக்க போராடினாங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் பேரரசுக்கு மத்தியில தாங்கள் யார், தங்களின் அடையாளம் என்ன அப்படிங்கறத யூதர்கள் எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு 2 மாபெரும் அடையாளங்கள் இருந்துச்சு. அது என்னென்ன அடையாளங்கள்? ஒன்று விருத்தச்சேதனம், மற்றொன்று உணவு கட்டுப்பாடுகள். இது ஏதோ சாதாரண உணவு பழக்கம் கிடையாது. இது அவங்களோட உயிர் வாழ்வதற்கான ஒரு தற்காப்பு அரண் கூட சொல்லலாம். இயேசு தன்னுடைய வாழ்நாள்ல வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து சாப்பிட்டாரே, அத நேரில் பார்த்த பேதுருவும் மற்ற சீடர்களும் இப்போ ஒரு பிற இனத்தவரோட சாப்பிட்டதை மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய தடையா பார்க்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இயேசு பாவிங்களோடு சாப்பிட்டாரு, அது உண்மைதான். ஆனா அவர் சாப்பிட்டது யூத பாவிங்களோடு. ஓ, அவங்க யூதர்கள் அப்படிங்கறதால அது பரவாயில்லையா? ஆமா, அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க யூத சமூகத்துக்குள்ள பிறந்தவங்க. ஆனா ஒரு பிற இனத்தவர், குறிப்பா விருத்த சேதனம் செய்யாத ஒருத்தர் அப்படிங்கிறவரு ஒட்டுமொத்த யூத மார்க்கத்துக்கும் கடவுளின் உடன்படிக்கைக்கும் வெளியே இருக்கிறவர். அதாவது சட்டப்படியே அவர் வெளியே இருக்காரு. கரெக்ட். யூதர்களின் சட்டப்படி ஒரு பிற இனத்தவருடைய வீட்டுக்குள் நுழைவதே ஒருவரை சடங்கு ரீதியாக தீட்டாக்கிவிடும். அவங்க தொட்ட பாத்திரத்துல சாப்பிட்டா இவங்களும் தீட்டாயிடுவாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி தானே அவங்களுக்கு? கண்டிப்பா இல்லையா? அப்படி தீட்டான ஒருத்தர் எருசலேம் தேவாலயத்துக்கு போய் இறைவனை வழிபட முடியாது. அதனால பேதுரு கொர்னேலியஸ் வீட்டுக்குள்ள போய் உணவு உண்டார் அப்படிங்கிற செய்தி அவர் தாம் மார்க்கத்தையே காட்டி கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தேசிய துரோகம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ எனக்கு புரியுது. அப்போ அவங்க பேதுரு மேல கோவப்பட்டது ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால இல்ல. நிச்சயமா இல்ல. பல தலைமுறைகளாக அவங்க மூளையில விதைக்கப்பட்ட ஒரு ஆழமான இறையியல் சட்டத்தின் அடிப்படையில தான் அவங்க வாதிடுறாங்க. உண்மைதான். இதுக்கு பேதுரு எப்படி பதில் சொல்றார் அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தோட மையமே. ஆமா, அவர் கோபப்படல, எதிர்த்து சண்டை போடல. மாறாக 4வது வசனத்திலிருந்து நடந்ததை வரிசையா எடுத்துரைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் யோப்பா நகர்ல ஜெபித்து கொண்டிருந்தப்போ ஒரு காட்சி காண்கிறார்னு சொல்றாரு. அந்த காட்சி ரொம்ப முக்கியமானது. ஆமா, அவர் மரீமரன்ன நிலையில இருக்கிறப்போ வானத்துல இருந்த ஒரு பெரிய கப்பற்பாய் போன்ற விரிப்பு கீழே இறக்கப்படுது. அதுல என்னென்ன இருந்துச்சுன்னு வாசகம் சொல்லுது. அதுல தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள்னு யூத சட்டப்படி தீட்டு என்று சொல்லப்படுகிற எல்லா உயிரினங்களும் இருக்கு. அப்போ பேதுரு, எழுந்திரு, இவற்றை கொன்று சாப்பிடு அப்படின்னு ஆண்டவரின் குரல் ஒலிக்குது. இது பேதுருவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் பேதுரு உடனே, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுக்கிறாரு. பேதுருவின் அந்த மறுப்பு ரொம்ப இயல்பானதுதான். ஏன்னா அவர் ஒரு பக்திமானான யூதர். லேவியர் நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த சட்டத்தையும் அவர் மீறினது கிடையாது. ஆமா, ஆண்டவரே சொன்னாலும் தன்னுடைய நீண்டகால பழக்க வழக்கத்தை உடைக்க அவர் மனசு தயங்குது. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும்.
ஆண்டவர் பேதுருவுக்கு மனிதர்களை பற்றி பாடம் கற்பிக்க நினைக்கிறார். அதுதான் எனக்கும் இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேதுருவுக்கு பிற இனத்தவர்களை பற்றி பாடம் கற்பிக்கணும், கொர்னேலியஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கடவுள் நினைச்சார்னா, அத நேரடியாகவே பேதுரு போய் அந்த மனிதர்களை பார் அப்படின்னு ஒரு காட்சியில சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு கடவுள் ஏன் உணவை குறியீடாக பயன்படுத்த வேண்டும்? மனிதர்களை பற்றி பேச விலங்குகள் அடங்கிய ஒரு விரிப்பை ஏன் காட்டணும்? இதுதான் ஆண்டவருடைய கற்பித்தல் முறையின் அழகு. ஏன் உணவு குறியீடாக பயன்படுத்தினார் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனிதர்களை பிரித்து வைத்திருந்த அந்த தடுப்பு சுவரே இந்த உணவு கட்டுப்பாடுகள் தான். ஓ, சாப்பாட்டு மேசையில ஒன்னா உட்கார முடியலன்னா உறவு வளராதுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க யாரோடு சேர்ந்து சாப்பிடுகிறீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் உறவாட முடியும். அங்க சகோதரத்துவம் வர வாய்ப்பே இல்லைன்னா ஆண்டவர் அந்த ஆணி வேரையும் முதல்ல அசைக்கிறார். அதனாலதான் கொன்று சாப்பிடுன்னு சொல்றார். ஆமா, கடவுள் தூய்மையானது என கருதுவதை தீட்டாக கருதாதே என்ற ஆண்டவரின் குரல் ஒலிக்கிறது. மூல மொழியான கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா கைனோஸ் அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமான அல்லது தீட்டான அப்படிங்கிற பொருளை குறிக்கும். சரி, கத்தாரிசோ அப்படிங்கிறது தூய்மையாக்குதல் என்பதை குறிக்கும். அதாவது மனிதர்கள் தாங்கள் உருவாக்கிய சடங்குகளின் மூலமாக படைப்பை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த தீட்டு அப்படிங்கிறது வெறும் சடங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா? ஆமா, கடவுளோட படைப்பு எல்லாமே அடிப்படையிலேயே தூய்மையானது என்பதை பேதுருவின் ஆழமான மனத்தடைகளை உடைத்து உணர்த்துகிறார். ஒரு மனிதன் பிறப்பாலேயே தீட்டானவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உடைக்கவே இந்த உணவு குறியீடாக பயன்படுத்தப்பட்டது. வாவ், ரொம்ப ஆழமான கருத்து இது. அதாவது தங்களை மட்டும் தூய்மையானவர்கள்னு நினைச்சுக்கிட்டு மற்ற மனிதர்களை பிறப்பாலேயே அசுத்தமானவர்கள்னு முத்திர குத்துற அந்த அகந்தைய ஆண்டவர் இங்க சுக்கு நூறா உடைக்கிறார். மிகச் சரியாக சொன்னீங்க. இது 3 முறை நடந்ததுன்னு பேதுரு சொல்றார். ஒரு முறை சொன்னா பேதுருவுக்கு புரியாது, ஏன்னா பல வருஷங்களா ஊறி போன ஒரு பழக்கம். அதனால 3 முறை இந்த காட்சி காட்டப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 11 - 16 வரை உள்ள வசனங்கள்ல இந்த காட்சியின் உண்மையான விளக்கம் பேதுருவுக்கு கிடைக்குது. செசரியாவில் இருந்து 3 வர்றாங்க. அப்போ தூய ஆவியார் பேதுருவிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் அப்படின்னு கட்டளையிடுறார். அந்த தயக்கம் ஏதுமின்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்? ஏன்னா செசரியா அப்படிங்கிறது ரோமையர்களின் ஒரு முக்கிய ராணுவ தளம். அங்கிருந்து வந்த கொர்னேலியூஸ் ஒரு ரோமை படைத்தலைவன். ஓ, அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆக்கிரமிப்பாளன். ஆமா, தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் எதிரி அவன். அப்படிப்பட்ட ஒரு எதிரியின் வீட்டுக்குள்ள தயக்கம் ஏதுமின்றி போறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு பெரிய மனத்தடை தான். கடவுளின் ஆவியார் அவரோட மனசுல இருந்த அந்த தடையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் பேதுருவால அந்த பயணத்தை மேற்கொள்ள முடிஞ்சது. பேதுரு செசரியாவுக்கு போய் கொர்னேலியஸ் வீட்ல பேச தொடங்கின உடனேயே ஒரு எதிர்பாராத மாபெரும் திருப்பு முனை நடக்குது. அது என்ன திருப்பு முனைன்னு நீங்களே சொல்லுங்க. அவர் இன்னும் தன்னோட நற்செய்தி அறிவிப்ப கூட முழுசா முடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்படின்னு பேதுரு ரொம்ப ஆச்சரியத்தோட எருசலேம் சகோதரர்கள்கிட்ட விளக்குகிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அந்த சபைக்கு? ஆமா, இது சாதாரண நிகழ்வு கிடையாது. நிச்சயமா இது அன்றைய திருச்சபையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு முறையிலேயே தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. செயல்பாட்டு முறைனா அந்த சடங்குகளை சொல்றீங்களா? ஆமா, சாதாரணமா திருச்சபையோட நடைமுறை என்ன? முதல்ல இயேசுவை பத்தி அறிவிக்கணும், அவங்க மனம் திரும்பணும், திருமுழுக்கு என்ற சடங்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தூய ஆவியாரின் கொடையை பெறுவாங்க. அதுதான் அவங்க வச்சிருந்த வரைமுறை. ஆனா இங்க பாருங்க, மனிதர்கள் திருமுழுக்கு என்ற சடங்கை செய்வதற்கு முன்பாகவே கடவுளின் தூய ஆவியார் அந்த பிற இனத்தவர்கள் மீது இறங்குகிறார். அதாவது மனிதர்கள் தங்களோட அமைப்புக்குள்ள யார சேர்க்கலாம் யார சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்றதுக்குள்ள கடவுள் தன்னுடைய முத்திரையை அவங்க மேல குத்திட்டாரு. மிகச் சரியாக சொன்னீர்கள். கடவுள் தன்னுடைய அருளை பொழிய எந்த ஒரு மனித அமைப்பின் விதிகளுக்காகவும் சடங்குகளுக்காகவும் காத்திருப்பதில்லை. கடவுள் சட்டங்களை தாண்டி செயல்படுறாருன்னு சொல்றீங்க. ஆமா, திருச்சபையோட அந்த சிவப்பு நாடா முறையை ஆண்டவர் இங்கு சுக்குநூறாக தகர்க்கிறார். தடையற்ற அருள்னா இதுதான். கடவுள் தன் ஆவியாரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார், மனிதர்கள் அல்ல. இந்த இடத்துல பேதுருவோட மனசுல ஒரு பழைய நினைவு வருது. அவர் சொல்றார், யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்றார்.
அதாவது தன் கண்முன்னே நடக்கும் ஒரு புதிய அதிர்ச்சியான நிகழ்வை ஆண்டவரின் வார்த்தைகளை கொண்டு அளவிட்டு பார்க்கிறார் பேதுரு. இதுதான் ஒரு உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. ஒரு புதிய காரியம் நடக்கும்போது அதை கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் ஆண்டவரின் வார்த்தைகளின் வெளிச்சத்தில் அதை ஆராய்ந்து பார்ப்பது. பேதுரு அதுலதான் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல பேதுரு ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்க. அது ஒட்டுமொத்த எருசலேம் திருச்சபையும் வாயடைக்க செஞ்ச ஒரு கேள்வி. என்ன கேள்வி அது? இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் அப்படின்னு கேக்குறார். ஆடாடா, என்ன ஒரு ஆழமான அதே சமயம் பணிவான கேள்வி இது. ஆமா, கடவுளை தடுக்க நான் யார்? இந்த கேள்வியை கேட்ட உடனே விமர்சனம் செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாரும் அமைதியடைந்து வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவர்களுக்கும் கடவுள் கொடுத்தார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார்கள்னு வாசகம் முடியுது. இந்த வாசகத்தோட நிறைவு பகுதி இன்றைய நவீன கால நேயர்களுக்கு ரொம்பவே அவசியமான சவாலான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. அது எப்படி இன்றைய காலத்துக்கு பொருந்தும்னு சொல்றீங்க? இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இதை கடந்து போயிட முடியாது. அப்ப இன்னைக்கும் இந்த தொடருதுன்னு சொல்றீங்களா? ஆமா, இது இன்னைக்கும் நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய குடும்பங்கள்ல, ஏன் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு செய்தி. கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. இன்றைய காலகட்டத்துல நம்முடைய பிற இனத்தவர் யார்? நாம யாரையெல்லாம் தள்ளி வச்சிருக்கோம்னு கேக்குறீங்க? கரெக்ட். நாம் யாரையெல்லாம் அசுத்தமானவர்கள் அல்லது கடவுளின் அருளுக்கு தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். நம்மளுடைய அன்றாக வாழ்க்கையில நாமளே பல எல்லைகளை வகுத்து வச்சிருக்கோம். உண்மைதான். அது ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுபவர்களாக இருக்கலாம், நம்மை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆமா, இல்லன்னா நம்ம குடும்பத்திலே கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. நம்முடைய குடும்பத்திலேயே நாம் கோபித்துக் கொண்டு இவன் திருந்தவே மாட்டான் என்று நாம் முழுமையாக ஒதுக்கி வைத்திருக்கும் ஒரு நபராக கூட இருக்கலாம். இவர்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தின் பிற இனத்தவர்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா, கடவுளின் அருள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமா, நாம் சொல்லும் வழியில்தான் கடவுள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மளோட குறுகிய பார்வையில கடவுள் அடைச்சு வைக்க பாக்குறோம். ஆனால் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு நபர் மூலம், நாம் தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்த ஒரு நபர் மூலம் கடவுள் தம்முடைய அன்பையும் தூய ஆவியாரின் செயல்பாட்டையும் வெளிப்படுத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்? அது ஒரு பெரிய கேள்விதான். அந்த எருசலேம் சகோதரர்களைப் போல ஆரம்பத்தில் விமர்சகர்களாக, குற்றவாளி கூண்டில் நிறுத்துபவர்களாக இருக்கப் போகிறோமா? இல்லை, பேதுருவைப் போல என் முன் தீர்மானங்களை விட கடவுளின் அருள் பெரியது, கடவுளை தடுக்க நான் யார் என்று உணர்ந்து நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளப் போகிறோமா? இது நிஜமாவே நேயர்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை. இதுதான் இந்த ஆழமான அலசல் நம் முன்வைக்கும் மிகப்பெரிய சவால். ரொம்ப நேர்த்தியாக நம்முடைய வாழ்வியலோடு இணைத்து சொன்னீர்கள். கடவுளின் ஆவியார் எப்படிப்பட்ட சமூக, மத, பாரம்பரிய தடைகளையும் தாண்டி செயல்படுவார் அப்படிங்கறத இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அது ரொம்ப தெளிவா வெளிப்படுது. தங்களை மட்டும் தூய்மையானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தின் மனக்கதவுகளை கடவுள் எவ்வளவு அழகாக உடைக்கிறார் என்பதை பார்க்க முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலான கேள்வியை நான் விட்டுவிட விரும்புகிறேன். சொல்லுங்க. கடவுள் உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ள தயங்கிய ஒரு நபர் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு புதிய நிகழ்வு மூலமாகவோ தம்முடைய தூய ஆவியின் செயல்பாட்டை வெளிப்படுத்தினால், உங்களுடைய பழைய நியாயங்களை, பிடிவாதங்களை விட்டுவிட்டு பேதுருவை போல உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாரா? இதை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய நவீன மனிதர்கள் 2 முக்கியமான நடைமுறை பயன்பாடுகளை எடுத்துக்கலாம். முதல் பயன்பாடு என்ன? முதலாவது, நம்மை சுத்தி ஒலிக்கும் குழப்பமான சத்தங்களை, அந்த இரைச்சலை நிறுத்திட்டு அமைதியான ஜெபத்தின் வழியே நல்ல ஆயனோட குரலை கேட்க பழகணும். நமது ஆன்மாவுக்கான தூய்மையான நீரோடையே உலகத்தோட போலியான அங்கீகாரங்கள்ல தேடக்கூடாது. ரொம்ப ஆழமான கருத்து. 2வது பயன்பாடு என்னன்னா, உங்கள் குடும்பத்திலோ, பணியிடத்திலோ, திருச்சபையிலோ மத்தவங்களை பாகுபடுத்தி பார்க்காதீங்க. கண்டிப்பா. ஒருவரோட கடந்த காலத்தை வச்சோ, பொருளாதார நிலைய வச்சோ அவங்கள தீட்டு என்றோ, தகுதியற்றவர்கள் என்றோ ஒதுக்க வேண்டாம். கடவுள் தூய்மையாக்கியதை தீட்டாக்க நமக்கு உரிமை இல்லை. நாமே கடவுளோட எல்லைகளை சுருக்க கூடாது. நாமே நீதியரசர்களா மாறி மத்தவங்களை திருப்பி விடுவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் தொடர்ந்து தமது கூடாரத்தை விரிவுபடுத்தி புதிய ஆடுகளை அழைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம். அப்படி என்றால் நேர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை வெளியாள் என்று ஒதுக்கி வைத்திருக்கும் எந்த நபரை இன்று அன்போடு வரவேற்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த சிந்தனையோடு நாம இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறிய ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுருவை போல எங்கள் முன் தீர்மானங்களை உடைத்து அனைவரையும் உமது பார்வையில் காணும் கிருபையை எங்களுக்கு தந்தருளும். கலைமான் நீரோடைக்காக தன் உயிரியே பணயம் வைத்து ஏங்குவது போல நாங்களும் உமக்காக ஏங்கக்கூடிய ஒரு ஆழமான தாகத்தை எங்களுக்கு தாரும். உலகத்தின் போலி நீரோடைகளை தேடி ஓடாமல் ஜீவ தண்ணீராகிய உம்மிடம் மட்டுமே வர எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் வாழ்க்கையின் இருளில் உமது ஒளியையும் உண்மையையும் அனுப்பி எங்களை வழிநடத்தும். அவைகள் எங்களை உமது பீடத்திற்கும் நிரந்தரமான மனமகிழ்ச்சிக்கும் கொண்டு வரட்டும். எங்கள் சோர்வுகள், மன அழுத்தங்கள் அனைத்தையும் நீக்கி உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களின் தாகத்தை தீர்க்கும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அனுப்பியருளும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது.
அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவே. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.